கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புஸ்தகத்தை நாம் எடுப்போம். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம், அதில் 10லிருந்து 22 வரை வாசிப்போம். யாக்கோப்பு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஓர் இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். 22 வரை. யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் எனும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் நிறுத்தின தூணாக இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வானத்தை பூமி படைத்த தேவனுடைய வசனம், இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீர் விலக்கி கற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் அழைக்கிறோம். இந்த வார்த்தை பகுதி முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராக. கர்த்தருக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். யாக்கோபு அவனுடைய அப்பாவை ஏமாற்றி, அவனுடைய அண்ணன் ஏசாவை ஏமாற்றி அவன் மாமன் வீட்டுக்கு போகிற வழியில தான் இந்த தரிசனத்தை அவன் காண்கிறான். அல்லேலூயா. யாக்கோபு அவனுடைய துவக்கத்தில் உள்ள வாழ்க்கை அது கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் தான் காணப்படும். ஆகவே அப்பாவையும் ஏமாற்றி சகோதரனையும் ஏமாற்றி இந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்களை அவன் வாங்கி கொண்டு ஸ்தோத்திரம் அண்ணனையும் அவனுக்குள்ளேயே ஒரு பகைமையை உண்டாக்கி ஸ்தோத்திரம் போகும் பொழுது அவன் இப்படி ஒரு தரிசனத்தை காண்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்தில் பஸ் வசதி, ரோடு வசதி இல்லாதது. அதனால ஒரு பகலும் இரவும் அப்படி 2 இரவு 2 பகல் இப்படி நடந்து தான் காட்டுக்குள்ளே போய் இன்னொரு தேசத்துக்கு போகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த இவங்க இருக்கிற இடம் கானான், மாமன் இருக்கிற இடம் சீரியா. ஆகவே லாபான் என்கிறவன் சீரியா தேசத்தான் என்று தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஆக இவ்வளவு நடந்தே இவ்வளவு தூரம் நடந்து போகும் பொழுது ஒரு இடத்துல அவன் நைட்டில் ஒரு கல்லை எடுத்து தலையில் வச்சு தூங்கும் பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம். ஆமென். வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் காண்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ தூதர்களுக்கு மேலே கர்த்தர் நிற்கிறத அவன் பார்க்கிறான். அப்படி ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். அல்லேலூயா. ஆனால் யாக்கோபு இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அவன் ஒரு நல்லவன் கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். அவன் ஒரு தவறான பாதையிலே அவன் போய்கொண்டு இருக்கிற ஒரு காலம். அல்லேலூயா.
ஆனால் கடவுளுடைய வாக்குத்தத்தம் அவன் மேலே இருந்தது, தேவ சித்தம் இருந்தது. ஆண்டவர் அந்த முற்புதாக்கள்ல வரிசையில் அவனையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவன் தகப்பனை ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி அப்படித்தான் அவன் வாழ்க்கை போகும்போது அந்த தரிசனத்தை அவன் பார்க்குறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கடவுள் என்பவர் ரொம்ப ஒரு ஸ்தோத்திரா ஞானமுள்ள ஒரு தெய்வம். ஆமென். இவனுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கலைன்னா இந்த தரிசனத்தை பெற்றுமே போய் யாரை ஏமாத்துறா சொல்லுங்க? மாமாவை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துமே அங்கே போய் மாமாவை கொஞ்சம் ஏமாற்றி அந்த சொத்துக்களை, அந்த ஆடுகளை அவன் தன்னுடைய ஆடுகளாக மாற்றுகிறான். அல்லேலூயா. கடவுள் இந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறார் என்றால் அவனை தம்பக்கமாக இழுக்க, ஆமென், தன்னுடைய ஆமென் சுபாவத்தை போல அவன் மாற அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் ஆண்டவர் அவனை அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவன் அந்த கல்லை எடுத்து அதுக்கு ஒரு எண்ணெய் வாத்து அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறான். என்ன பெயர் வைக்கிறான்? பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். அல்லேலூயா. பெத்தேல் என்றால் தேவனுடைய கூடாரம், இல்லைன்னா தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த யாக்கோபு அந்த கல்லுக்கு என்ன வாத்து, அப்போ என்ன கையில் நினைச்சிருக்கான், கொண்டு போயிருக்கான். அப்போ சில உணவுகளும் கையில் கொண்டு போயிருப்பான். ஏன்னா எத்தனையோ இரவுகள் நடக்கணும் போல இருக்கலாம். அல்லேலூயா. ஆகவே யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அங்கிருந்து கூட்டிட்டு வரும்போது லாபானுக்கு தெரியாமலே 3 நாள் நடந்து போயிருக்கான்னு சொல்றாங்க. ஆடுகளை எல்லாம் பத்திக்கிட்டு மாமாவுக்கு தெரியாம 3 நாள் கழிச்சு தான் லாபானுக்கு செய்தி வருகிறது. அப்போ லாபான் யாக்கோவை கண்டுபிடிக்கும் பொழுதே 3 நாள் அவன் ஒட்டகத்திலேயோ குதிரைகளையோ போய் தான் 3 நாள் கழிச்சு தான் அவன் யாக்கோவையும் ராகேல் இவங்களெல்லாம் பார்க்குறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த எவ்வளோ நாள் நடந்து போறான்னு தெரியல, ஆனா கையில சில உணவுகளை கொண்டு போயிருக்கிறான். இந்த கல்லுக்கு என்ன வார்த்து அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். 19 வசனத்துல அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்று பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நான் உமக்கு தசம பாகம்லாம் கொடுப்பேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. இப்போ நம்ம செய்திக்கு எப்படி வரப்போறோம்னா, இந்த பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு அப்படின்னா தேவனுடைய கூடாரம். அல்லேலூயா. ஆனா அந்த கூடாரத்துக்குள்ள அந்த தரிசனத்தை பார்க்கும் போதுதான் அந்த பெயரை அவன் வைக்கிறான். தரிசனத்தை கண்ட பொழுது அந்த கல்லுக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னே அவன் ஒரு பக்தி உள்ளவன் அல்ல. அவன் பொருளாசைக்காரனாக உலகத்தில் உள்ள மக்களை போல தகப்பனை ஏமாத்துறது, அண்ணனை ஏமாத்தி இந்த மாதிரி தான் ஒரு சுபாவம் இருக்கிறது. கடவுள் அவனை முதலாவது எங்க கொண்டு வருகிறார்? அவனை பெத்தேலுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பெத்தேல் என்பது தேவனுடைய கூடாரம், தேவனுடைய வீடு. அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது அது ஒரு சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது கடவுளுடைய சபை. ஆமென். ஸ்தோத்திரா. இப்போ நம்ம பார்க்கிற சபைதா அந்த நாட்கள்ல பெத்தேல் தேவனுடைய வீடு. இதிலே எழுதியிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல்லு தேவனுக்கு வீடாகும். கடைசி வசனத்தில் இருக்கு, 22 வசனத்துல. இது தேவனுக்கு வீடாகும், அது தேவனுடைய கூடாரம், அது தேவனுடைய வீடு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்க எங்க போனாலும் இந்த மாதிரி சபையை தவிர வேறு எதுவுமே அது தேவனுடைய வீடு அல்ல, தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அல்ல. ஒரு மனிதன் உலகத்துல ஆமென் ஒரு கெட்டவனாக வாழ்ற ஒரு மனிதன், அவனை ஆண்டவர் ரட்சிப்பதற்காக அவனை தேவன் சபைக்கு முதலாவது கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கதிசோத. அதனாலதான் கல்லர் கையிலே அகப்பட்டவனை அவனை தூக்கி காயங்களை கட்டி என் வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு அங்கே சொல்லுகிறார். ஆமென். அவனை பராமரி, அவனுக்கு எண்ணெய் போடு, நான் ரொம்ப காசு செலவு பண்ணினா நான் வரும்போது உனக்கு தருவேன். ஆகவே என் வீட்டுக்குன்னு சொல்றது அது சபையை குறிக்கிறது. கல்லர் கையில் அகப்பட்டதை குறிக்கிறது. சாத்தானால்
நொறுக்கப்பட்ட ஒரு மனிதனை தான் திருடன் கையில் அகப்பட்டவனை குறிக்கிறது. ஆக என் வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறார். அல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அவன் கெட்டவனாக இருக்கிறான். அவனை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார்? முதலாவது தேவனுடைய கூடாரத்துக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கடவுள் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனை முதலாவது தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வருகிறார், சபைக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தேவனுடைய சபையை ஒரு மனிதன் வெறுப்பான் என்றால் அவன் ஆண்டவரை வெறுக்கிறான், ரட்சிப்பை வெறுக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோர்சி லாசரஸ் சொல்வாரு, நான் ஒரு பெரிய சுவிசேஷ ஊழியத்தை செய்தாலும், இந்த இடத்துல 50,000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும், என் மூலமாக எழுப்புதல் தமிழ்நாட்டில் வராது. அது ஒரு சபையிலிருந்து தான் வரும். அல்லேலூயா. அது 10 பேர் கூடியிருக்கிற சபையா இருக்கலாம். ஆகவே தேவன் ஒரு சபையை தேவனுடைய வீடாக வைத்திருக்கிறார். பூமியிலே கடவுள் தம்முடைய சபையை தேவனுடைய வீடாக வைத்திருக்கிறார். அந்த பெத்தேலுக்கு ஆண்டவர் அவனை கொண்டு வந்து அங்கே இருந்துதான் அவன் தரிசனங்களை காண்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய சபையில வந்து தேவனுடைய சபையில வந்து தூங்குறதுக்காக அல்ல. அல்லேலூயா. வேறு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்பதற்காக அல்ல. அல்லேலூயா. ஏதாவது ஆகாரங்கள் கிடைக்கும், காசு கிடைக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ட்ரெஸ் கிடைக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்கிறதுக்காக அல்ல. தேவனுடைய சபைக்கு கொண்டு வரதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த சபையில இருந்து அவன் என்னத்தை பார்க்கிறான்? அவன் தரிசனங்களை பார்க்கிறான். அல்லேலூயா. சபைக்கு கொண்டு வந்ததனுடைய நோக்கம் நீ தரிசனம் பெற்றவனா மாறணும். அல்லேலூயா. கடவுளுடைய வெளிப்பாடுகளை நீ பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. சபையில உட்காந்துக்கிட்டு என்னத்தை காண்கிறாய்? 10 பவன் தாலியை பார்க்கிறேன் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. சபையில இருந்து நீ எதமா பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஒருத்தனை ஆண்டவர் பார்த்து அவன் கண்ணுல என்னத்தையோ போட்டு நீ என்னத்தை பார்க்கறேன்னு சொன்னா, நடக்கிற மனிதர்களை மரங்கள் மாதிரி பார்க்கிறேன்னு சொன்னா. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. சபையில இருந்து நம்ம எதை பார்க்கறதுக்காக ஆண்டவர் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், தரிசனம் பார்க்கிறவர்களாக மாறணும், தேவ வெளிப்பாடு பார்க்கிறவர்களாக மாறணும். தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் அவன் கண்டார். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டிலே என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. தரிசனங்கள் பார்க்கணும், தரிசனம் கிடைக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. அவ சபை என்பது உன்னை பக்தியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை ஆண்டவர் வளர்த்து எடுக்கிற ஒரு இடம்தான். அது தேவனுடைய சபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சபைக்கு கொண்டு வருவதுடைய நோக்கம் தரிசனம் பெற்றவர்களாக மாறணும். அல்லேலூயா. சில பேரை பாருங்க, சில பேருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டே இருப்பாரு, ஆனா அவங்க அதை மதிக்க மாட்டாங்க. அதனால கடவுள் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்திடுவார். தரிசனம் கொடுக்கும் போது அதை நீ மதிக்கணும். அல்லேலூயா. இப்படிதான் ஏதாவது ஒன்று அப்படி கிடைக்கும் அப்படி சொல்லு அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி நினைச்சிடாத. கடவுள்கிட்ட இருந்துதான் தரிசனம் எல்லாம் உனக்கு வருகிறது. நீ தேவனுடைய பெத்தேல் என்கிற தேவனுடைய வீட்டில உட்கார்ந்து இருக்கிற. அல்லேலூயா. தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிறதுனால கடவுள் உனக்கு தரிசனங்களை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. நாங்க மண்டப கேம்ப்ல ஊழியம் செய்யும் பொழுது எங்களுக்கு 3வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்திருக்கும் பொழுது என் மனைவிக்கு அந்த குழந்தை ரொம்ப என் கையில் வச்சிருக்கிற மாதிரி அவளுக்கும் தரிசனம் இல்லையா, அது இல்லாமல் போகிறது மாதிரி தான் சொப்பனம் வந்துகிட்டே இருந்ததா. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு வானத்திலிருந்து ஒரு பேப்பர் இப்படி பறந்து வந்து அவள் நெஞ்சில் விழுந்திருக்கு சொப்பனத்தில். அவள் எடுத்து பார்க்கும்போது அதில் எழுதியிருக்குதான், பாஸ்டருடைய 3வது குழந்தைய நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்குதான். அல்லேலூயா. அவள் எங்கள்கிட்ட சொல்லவே கிடையாது. ஸ்தோத்ரா. இப்படி இருக்கும்போது ஒருத்தர் கூலி வேலைக்கு போவார். ஆனால் ஒரு இலங்கைக்காரர் தான். அவர் ஒரு நல்ல மனுஷன், அப்புறாணி மாதிரி ஒரு மனுஷன். ஆனால் சபைக்கு எப்போவாவது நேரம் தான் வருவார். ஆனால் நல்ல மனுஷன்.
அவருக்கு 8 பிள்ளைகள். அவர் டெய்லி உழைக்கணும். இப்போ அவங்க மார்த்தாண்டத்தில் ஒரு முகாமில் இருக்கிறாங்க. இடையில கூட எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த ஆள் ஒரு அப்புராணி மாதிரி ஒரு மனுஷன், யாரோட கோவப்பட மாட்டார். அல்லேலூயா. அவங்க மனைவி பாஸ்டர் குடும்பத்துக்கு அவ்வளவு நன்மை செய்வாங்க. ஆனால் ஏழைதான். சும்மா நாளும் காய்கறி வாங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் எதுக்கு தான் மார்க்கெட்டு, அவங்க வீட்டுக்கு காய்கறி வாங்க வந்தா அவங்களுக்கு 8 பிள்ளைகள், எங்களுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு குடும்பம். அவர் புருஷன் ஒரு அப்புராணி மாதிரி மனுஷன், யாரையும் சண்டை போட மாட்டார், குடிக்க மாட்டார், பீடிலாம் குடிக்க மாட்டார், நல்ல மனுஷன். அவர் ஒரு நாள் சொன்னார், உங்கள் 3வது குழந்தை சாவுறது மாதிரி கனவு பண்ணேன் பாஸ்டர் சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. அப்போ நான் நினச்சேன், ஒரு ஜெபிக்காத ஒரு மனுஷன் வேலை பார்த்துருக்கு, என் சொப்பனங்கள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நான் அதை அசால்ட்டாக விட்டுட்டேன். அல்லேலூயா. ஆனால் அதே மாதிரி குழந்தை இறந்து போயிடுச்சு 4 மாதத்தில் அந்த குழந்தை. அல்லேலூயா. பாருங்க, கடவுள் எத்தனோ பேருக்கு ஆண்டவர் பேசியிருக்கா பாருங்க. ஒரு மூப்பருடைய வாலிப பிள்ளைக்கு ஒரு லெட்ரு பறந்து வருது. அல்லேலூயா. என் மனைவிக்கு அப்படி தரிசனம் கொடுக்குறாரு. சபையில ஒரு கொத்தனார் வேலைக்கு போற ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் கடந்து சாதாரணமா சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகளை சபையில வைத்து தரிசனங்கள், இனி நடக்க போற காரியங்களை கர்த்தர் உனக்கு சொல்லுவார். ஏனென்றால் நீ இருக்கிற இடம் பெத்தேல். அல்லேலூயா. நீ இருக்கிறது தேவனுடைய வீடு. ஆனா நீ பாவம் பண்ணினா உன்னோட கடவுள் பேச மாட்டார். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு தெய்வம் அல்ல. உன்னோடு கடவுள் பேசணும்னா ஸ்தோத்திரம், நீ ஆண்டவருக்கு பிரியமான, நான் சொல்ற அந்த கொத்தனார் வேலைக்கு போறார் பார்த்தீங்களா, கள்ளம் கவடமில்லாத ஒரு ஆளா இருந்துக்கும் போதுதான் உன்னோடு கடவுள் பேசுவார். அல்லேலூயா. ஆக கடவுள் கொடுக்கிறத தரிசனங்களை நீ அற்பமா அதை அப்படிதான் ஆண்டு சும்மா சொல்லுவா அப்படின்னா உன்னோட பேச மாட்டார். அதை நீ ஆண்டவர் கொடுக்கிறத நீ மேன்மையா நினையே. நீ ஆண்டவர் உன்னை சபையில வச்சிருக்கிறதே உன்னை தரிசனம் உள்ளவனா மாத்துறதுக்காகத்தான். அல்லேலூயா. கர்த்தரை சோதரா, உன் குடும்பத்துல தரிசனம் உனக்கு இருந்தா தான், உன் குடும்பத்தை குறித்து தரிசனம் உனக்கு இருந்தா தான் உன் குடும்பம் நல்ல பாதையில போகும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் குடும்பத்தை குறித்து உனக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தருவாரு. உன் புருஷனை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் மனைவியை குறித்து உனக்கு ஒரு வெளிப்பாடு கர்த்தர் தருவார். நீ இருக்கிற இடம் அது ஒரு சபை. அல்லேலூயா. அது பெத்தேல், அது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, அவனை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு முற்பிதாவா கர்த்தர் அவனை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை போல நம்மளும் நல்ல கெட்ட யாரையும் ஏமாத்தி அப்படி நினைச்சிடாத. அவனுக்கு அழைப்பு இருந்தது. அவனை அந்த முற்பிதாக்கள் வரிசையில தேவன் அவனை தெரிந்து கொண்டிருந்தார். அதனாலே கடவுள் அவனை தரிசனம் கொடுத்து அவனை தம்பக்கமாக அவனை இழுக்கிறார். அல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேர் சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. சபைக்கு ஒருத்தவங்க தேவனுடைய வீட்டுக்கு வரலைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தா உங்ககிட்ட யாருமே வரலைன்னா உங்களுக்கு அழிவு காலம் தொடங்கிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்றது கேட்டுக்கிறீங்க. உங்ககிட்ட யாருமே நீங்க செய்கிற தவற உங்கள்ட்ட சொல்ல துணிஞ்சு வர முடியல, அப்படி ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழிவு காலம் தொடங்கிட்டுன்னு அர்த்தம். ஆமென். நான் செய்யற தவற என்கிட்ட ஒருத்தவங்க புத்தி சொல்றது மாதிரி நான் என்னுடைய சுபாவம் இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தவங்க மக ஒரு பையனோட ஓடி போயிட்டாங்க. அவங்க அம்மா சில பேர்கிட்ட சொன்னாங்க, ஏமா உங்களுக்கு தெரியும்னு நான் கேள்விப்பறேன், நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல கேட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்குற மாதிரியாவே நீங்கள் இருக்கிறீங்க.
என்னதான் சொன்னாலும் உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய மாட்டீங்க, இப்படி சொல்லும் பொழுது அவங்கள தான் திட்டுவீங்களே தவிர சொல்கிறவங்கள, அவன் என் மக தான் உனக்கு கிடைச்சாலே பொடின்னு சொல்லி எங்களை தான் திட்டுவீங்க. அப்படி தான் நீங்கள் இருக்கிறியா? அதனால தான் உங்களை நாங்கள் சொல்லவே கிடையாது. அல்லேலூயா. அப்போது ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை ஆமென் உங்கள்கிட்ட வந்து சொல்றது மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கணும். அந்த மாதிரி அன்பா நீங்க மற்றவர்களை அரவணைத்து கொண்டு போகணும். ஐயோ சொல்ல அவங்க கேட்டுக்குருவாங்க. இப்படி ஒரு தரிசனம் கண்ட உங்க குடும்பத்தை குறித்து, அப்படியா அவனை உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறேன், ஆமென் ஆண்டவற்றை நான் கேட்கிறேன், சத்துரு கொண்டு வர நினைக்கிறானா, சாத்தானுடைய கிரியைகளை நான் கட்டி ஜெபம் பண்றேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வான். நீங்க போய் அவளை சொன்னீங்கன்னா அவங்கள திட்டி விடுவாங்க. ஏன்னா அவன் சுவாவம் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட யாருமே வரமாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கஷ்ட காலம்தான் உங்களுக்கு தொடங்குமே தவிர உங்களுக்கு நல்லது நடக்காது. அல்லேலூயா. என்கிட்ட எல்லாரும் வரணும். ஆமென். சபைக்கு வரல, நீங்க ஏன் போன வாரம் சபைக்கு வரல அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து நல்ல பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களை வந்து மட்டமாக எதாவது பேசிட்டு போவாங்க. அதனால நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க. யாருமே என்னோட எதுவுமே சொல்கிறதில்ல. நான் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வராமல் போகிறேன், ஆனால் யாருமே என்னை பார்த்து சொல்கிறதில்ல. உங்களுக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு. சொல்லணும். பைபிள் சொல்லுது, அவங்களுக்கு புத்தி சொல்ல கடவோம். என்ன நீங்கள் போன வாரம் உங்களை காணுமே அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குற மாதிரி நீங்கள் சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கணும், ஒரு அன்பான ஒரு ஆளாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரோடையும் நல்ல பழகுற ஒரு ஆளாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி புத்தி சொல்லுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. யாருமே எனக்கு சொல்ல மாட்டாங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாப்பா. அல்லேலூயா. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னாலும் என்னை பார்த்து யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்? நான் ஒரு மாதிரி. அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் தொடங்கிட்டு தான் அர்த்தம். அல்லேலூயா. என்னை பார்த்து உரிமையா கேட்பாங்க ஒருத்தாங்க, அவன் ஏன் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல, 2 ஞாயிற்றுக்கிழமை வரல, 4 ஞாயிற்றுக்கிழமை வரல, போன வாரம் வரல அப்படின்னு என்னை பார்த்து யாருனாலும் கேட்டுருவாங்க. நான் அப்படி ஒரு பாசமான ஒரு ஆளுன்னா. அல்லேலூயா. ஆமென். சபையில் நான் ஒரு வாரம் வரலைன்னா எல்லாரும் என்னை பார்த்து கேட்டாங்க. அவன் என்னை எத்தனை ஞாயிற்றுக்கிழமை போனாலும் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, அதனால தான் உங்ககிட்ட யாரும் வரல. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை யாராவது விடுவாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக கடவுள், ஆமென் ஸ்தோத்திரா, இந்த யாக்கோப அவன் வாழ்க்கை சரியில்லாம இருந்தது. ஆனா தேவன் தன்னுடைய திட்டத்தின்படி அவனை ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவனை தம்பக்கமாக இழுத்து அவனை அந்த அழைப்பிலே, அவனுக்கு ஆண்டவர் என்ன அழைப்பு வச்சிருக்காரோ அந்த அழைப்பிலே யாக்கோபை ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. மோசேயை நான் பார்க்கும் பொழுது, மோசே ரொம்ப கோபமான ஒரு மனிதன். 40 வயது வரை அவன் பார்வோனுடைய வீட்டில் பார்வோனுக்கு பேரனாக அவன் வளர்ந்தான். மோசே 40 வருஷம் பார்வோன் ராஜாவுடைய பேரன் என்கிற ஒரு பெயர்ல வாழ்ந்தான். அல்லேலூயா. அவனுக்கு நல்ல அறிவு வந்த பொழுது, நான் உண்மையாகவே நான் எகிப்தியன் அல்ல, நான் ஒரு இஸ்ரவேலன் என்கிறத அவன் புரிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது, அங்கே ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை சண்டை ஓடும் பொழுது இந்த மோசே போய் அந்த எகிப்தியனை அடிச்சு அவனை வெட்டி குழி தோண்டி பிதைச்சிட்டான். எகிப்தியனை. அவ்வளவு கோபமான ஒரு ஆளு மோசே. இன்னொரு நாள் 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போடுறாங்க. அதை போய் அவன் தட்டி கேட்க போறான் மோசே. உடனே அந்த இஸ்ரவேலன் சொல்லுகிறா, அன்றைக்கு நீ எகிப்தியனை வெட்டி புதைச்ச மாதிரி என்னை வெட்டி புதைக்க பாக்குறியா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி, பார்வோனுக்கு தெரிஞ்சிட்டு என்று பார்வோன் மோசேயை கொல்ல தேடுகிறான். உடனே வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான். ஆமென். அங்கே வனாந்தரத்துல சில கிராமங்களுக்கு போய் அங்கே ஸ்தோத்திரா ஒரு மனுஷனுடைய வீட்டில் ஆடு மேய்ச்சு அவருடைய மூத்த மகளை கல்யாணம் முடிச்சு அங்க ஆடு மேய்க்க போகும் பொழுது அங்கே ஒரு மரத்தூர்ல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். யாத்ராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆமென் ஸ்தோத்திரா. யாத்ராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 4 வாசிப்போம். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். பாருங்க, ஒரு தூர்ல ஒரு முள்ளு செடி, அந்த தூர்ல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆனா செடி கருகாம இருக்கிறது. இலையெல்லாம் பச்சை பச்சை அப்படியே இருக்குது, ஆனா தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது தூர்ல.
அது அற்புதமான ஒரு காட்சியா இருக்குது என்று பார்க்கும்படி கிட்டே போனான். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றான். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். ஹல்லேலூயா. இந்த மோசே ஒருவனை வெட்டி மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கிறான், இன்னொருவனை பிடிச்சு 2 இஸ்ரவேலனையும் அடிச்சிருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதன், பார்வோன் ராஜா அவனை கொல்ல தேடுகிறான். அப்படி ஒரு கோபமான ஒரு மனிதன் மோசே. ஆனால் அங்கே அவன் உயிருக்கு பயந்து அவன் அந்த ஊர்ல ஒரு கிராமத்துல அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் அந்த முச்செடியிலே அவனுக்கு தரிசனம் ஆகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம், உன் செருப்பை நீ கலட்டி கீழே போடு, இந்த இடம் பரிசுத்தமான ஒரு இடம். அந்த நாட்களிலே சபை கிடையாது. ஆகவே கடவுள் அவன் ஒரு முச்செடியிலே தரிசனமாகிறார். இந்த இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். ஆமென். சபையும் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேயை கடவுள் தன்னுடைய வேலைக்காக அழைக்கிறார். நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா. அதுதான் அழைப்பு. அல்லேலூயா. கடவுள் அவனை எந்த அழைப்புக்காக தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த அழைப்பிலே அவனை கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. பார்வோனிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், வா என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடம் என்கிறது, அந்த இடம் பரிசுத்தமான ஒரு இடம். அது இன்றைக்கு சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த மலைக்கு என்ன பேரு? அந்த மலைக்கு தேவனுடைய பர்வதம் என்று பேர். அல்லேலூயா. ஒரே அது தேவனுடைய பர்வதம் என்று தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்தான். ஆமென். ஆக சபையில தான் கடவுள் உனக்கு தரிசனங்களை கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு காலத்துல நான் விசுவாசியாக இருக்கும் பொழுது, ஸ்தோத்ரா, ஆமென், நான் இருந்த சபையில அல்லேலூயா நான் அப்படி நல்ல ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஆனால் விசுவாசியா இருக்கும் பொழுது நானும் மனைவி பிள்ளைகள் எங்கள் குடும்பம், எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லா குடும்பமும் அப்படி போவோம், அந்த சபைக்கு தான் போவான். அப்படி போகும் பொழுது நல்ல ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆராதனையிலேயே எனக்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் என் மேலே இறங்குவார். அல்லேலூயா. நிறைய வெளிப்பாடுகள்லாம் அப்படி வந்துட்டு இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னே ஒரு பிரதர் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவர் புதுசாக அன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எவ்வளோ காலமாக சபையில் இருக்கிறேன். ஆனால் அவரை நான் பார்த்தது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் முதுகை தட்டி சொல்லு, இந்த சபையில் நீ இரு, எங்கேயும் போகாத. இதுக்கு முன்னே நான் அவரை பார்த்தது இல்லை, யாரும் சொன்னதும் கிடையாது. இந்த சபையில் நீ இரு, எங்கேயும் போகாத, நீ இங்கே இருந்தீன்னா நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை உயர்த்துவேன்னு நீ சொல்லுன்னு சொல்கிறார். அப்போ அப்படி முதுகு தட்டுனேன். ஆராதனை நடந்துக்கிட்டு. அப்படியே அவர் காது கொடுத்து என்ன பிரதர்ன்னு கேட்டார். நான் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவர் சரின்னு சொல்லிட்டார். அப்போ அவர் ஸ்தோத்திரம் ஆராதனை முடிஞ்ச பின்னாடி என்னை திரும்ப பார்க்க வந்தார். நாங்கள் விசுவாசியாக தான் இருக்கிறோம், ஊழியத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவர் என்னது கேட்டார், இப்படி ஆண்டவர் சொன்னார் சொல்லு. அப்போ ரொம்ப நாள் கழித்து அவரை பார்க்குறேன். அவர் அந்த சபையில் கோடிக்கணக்கான ரூபாயை ஆமென்
பணத்தை கையில் வச்சிருக்கிற ஒரு கணக்க பிள்ளையா ஆயிட்டார். அந்த சபையில் கோடிக்கணக்கான ரூபாய் வரும். ஆமென். அவ்வளவு பணத்தையும் இவர் ஒருத்தரே கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் போய் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொன்னார்னு சொல்லிட்டார். அப்போ அவரை சபையிலே வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அவர் ரொம்ப வருஷம் அந்த சபையில் கோடிக்கணக்கான ரூபாய்களை கணக்கு வழக்கு எழுதுகிறவரா அவர் அந்த சபையில் இருந்தார். அல்லேலூயா. ஆனால் அவர் வேலையை விட்டு ஒரு நாள் விலகினார். விலகிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் பேர் மந்திரிகுமார். அல்லேலூயா. அவரை போய் அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், நான் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன், நீங்களும் மனைவியும் உங்கள் 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், நைட்டு வந்து சாப்பிட்டு போங்க. எதுக்கு பிரதர்? சும்மா வாங்க பாஸ்டர்ன்னு சொல்லிட்டார். நாங்கள் போனோம். போய் அந்த சாட்சியெல்லாம் சொல்கிறார். நீங்கள் அப்படி தீர்க்கதரிசனம் சொன்னீங்க. அல்லேலூயா. இங்கே ஒரு சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டி அவர் நல்ல வசதி ஆகிட்டார். அவங்க மனைவி ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. இப்படி தீர்க்கதரிசனம் சொன்னீங்க. ஆனால் எனக்கு என்ன நினைப்புனா, சும்மா பேசிட்டு போயிடுவோம். அவர் வெளியூருக்காரர், அவங்களோட பேசுறதுக்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. அன்னைக்கு எங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நைட்டு சாப்பாடு கொடுத்து கையில் ஒரு பெரிய காணிக்கையை கொடுத்து உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்ல சொன்னார். இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னதுனால தான் நான் இந்த ஊரில் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் கேட்டேன், நீங்கள் ஏன் வேலையை விட்டு விலகுனீங்கன்னு கேட்டேன். ஒரு நாள் கனவுல, நீ இந்த வேலையை நீ விட்டுட்டு போயிடுறே, இல்லைன்னா உன் கை இல்லாமல் போயிரும் சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. என்னன்னு கேட்டா, இந்த கையில் நிறைய தப்பு கணக்கு எழுதுற. அல்லேலூயா. அதனால இந்த கையில் உனக்கு ஒரு நாள் அவன் கை ஒரு நாள் வெட்டிப்பட்டு கை இல்லாமல் போகும்போது இந்த வேலையை விட்டுட்டு போயிருன்னு சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு என்று சொன்னார் பாஸ்டர். அதனால தான் நான் வந்து அவன் சோத்திர அந்த வேலையை விட்டுட்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவ பிள்ளைகளே, சபை என்பது ஆமென் வெளிப்பாடுகள் உண்டாகிற ஒரு இடம். தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் இறங்கி வருகிற இடம். சபையில இருந்து நீ ஆமென் தேவ தரிசனங்களை நீ பெறணும், வெளிப்பாடுகளை பெறணும். ஏதோ சும்மா வந்தா கேட்டுட்டு போனா ஏதோ ஆமென் மக்கு மாதிரி உட்கார்ந்து ஏதோ தூங்கி அப்படி சின்ன பிள்ளைகளோட விளையாண்டுட்டு போனோம், அப்படி அல்ல. சபை என்பது தரிசனம் உண்டாகிற ஒரு இடம். பெத்தேல் என்றால் வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தரிசனம் உள்ள ஒரு மகளாக சபையில இருந்து நீ மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் சபையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-9 வரை. யோசுவா 5ஆம் அதிகாரம் 2-9 வரை. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக அவர் எழுப்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகள் யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணினதினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்த்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஆதலால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சபையிலே கொண்டு வந்த பிள்ளைகள், அல்லேலூயா, ஆண்டவர் சபையிலே கொண்டு வந்து சபையில வைத்த பின்னாடி கர்த்தர் அவர்களுடைய நிந்தையை என்ன செய்கிறாரா? புரட்டி போடுகிறார். அல்லேலூயா. கில்கால் என்றால் நிந்தை புரட்டப்பட்ட ஒரு இடம் என்று அர்த்தம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாம இருக்கும் பொழுது நிறைய நிந்தைகளை நாம் அனுபவிச்சிருப்போம். மற்றவர்களால் ஏளனமான வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள், நிந்தைகளை இந்த உலகத்தில் நான் அனுபவிப்போம். ஆனா ஆண்டவர் சபையில கொண்டு வந்து ஆமென், நம்முடைய நிந்தைகளை ஆண்டவர் புரட்டி போடுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலில் இருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் அவர்கள் விருத்த சேதனம் பெற்றிருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள். ஆகவே வழியிலே அவர் எல்லாரும் இறந்து போனார்கள். ஆகவே இன்னும் அடுத்த சந்ததி பிறந்தது. அவர் எல்லாரும் விருத்த சேதனம் அடையாதிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் எல்லாருக்கும் நீ விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அன்றைக்கு அந்த இடத்துல விருத்த சேதனம் பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு கில்கால் என்று ஒரு பெயர். கில்கால் என்றால் நிந்தை புரட்டப்பட்ட ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், சபையிலே வைத்து ஆண்டவர் விருத்த சேதனம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29. ரோமர் 2, 28, 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கிறது, ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. சபையிலே நாம் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நாம் பரிசுத்தமாகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிந்தை புரட்டப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சபையிலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நிந்தைகளை அகற்றி போடுகிறார். எத்தனையோ பேர் நம்மளை ஏளனமா பேசியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நிந்தையான அந்த வார்த்தைகளை நீ சபையில நீ இருக்கும் பொழுது அவைகளை நான் புரட்டி போடுவேன். அல்லேலூயா. ஏனென்றா நீ இருக்கிற இடம் தேவனுடைய பெத்தேல், தேவனுடைய மலை, தேவனுடைய பர்வதத்தில் நீ இருக்கிற எல்லா நிந்தைகளையும் ஆண்டவர் உன்னை விட்டு அகற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மார்க் 15ஆம் அதிகாரத்துல 22, 23, 24 வாசிப்போ. மார்க் 15, 22, 23, 24. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா எனும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் பாருங்கள், அங்கே கொல்கத்தா மலையில் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவை என்பது பாவம் என்கிற நிந்தைகளை நம்மை விட்டு புரட்டி போட்ட ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சபையில வைத்து சபையில இருந்து கொண்டு நாம சிலுவையை பார்க்கிறோம். சிலுவை என்பது நம்முடைய பாவம் என்கிற நிந்தையை புரட்டி போட்டது. அல்லேலூயா. விருத்த சேதனம் என்பது ஒரு பரிசுத்தமாக்கப்படுகிறதுக்கு ஒன்றாக ஒரு உதாரணமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆக சிலுவையிலே, கொல்கத்தா மலையிலே இயேசு நமக்காக சிலுவையிலே தொங்கின அந்த இடம் பாவம் என்கிற நிந்தையை நம்மை விட்டு ஆண்டவர் புரட்டி போட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சபைக்குள்ளே வருவதற்கு முன்ன அந்த பாவம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும், சாபம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சபையில வந்து நீ சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னுடைய பாவம் என்கிற நிந்தையை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல சாபம் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது. அல்லேலூயா. சாபம் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்குது. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு அவர்களுக்கு இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்ல. ஆகவே சபையிலே உன்னை வைத்து அந்த சிலுவை காட்சியை நீ பார்க்கும் பொழுது, எனக்காக அல்லவா நீர் பலியானீர், எனக்காக அல்லவா இயேசுவே அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டீர் என்று நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது உடைய பாவம் என்கிற நிந்தை உன்னை விட்டு புரட்டப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ நீ தேவ பிள்ளையா மாறுகிறாய், ஆண்டவருடைய மகனாக மகளாக மாறுகிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஆகவே கில்கால் என்றால் நிந்தை புரட்டப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று அர்த்தம். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26 30 வரை. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினால் நொண்டி நொண்டி நடந்தான். அவன் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்திலே அவன் ஆண்டவரோடு போராடி, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய காலை பிடிச்சு கொண்டு என்னை ஆசீர்வதியும் என்று கதறுகிற யாக்கோபை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெனியேல் என்றால் முகமுகமாய் நான் தேவனை கண்டேன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பெனியேல் இந்த இடத்துல யாக்கோபு என்ன செய்கிறான் என்றால், யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறான், என்னை ஆசீர்வதியும் என்று போராடுகிறார். ஹல்லேலூயா. ஓசியா 12ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசிப்போம். ஓசியா 12:3-4. ஓசியா 12:3-4. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதரானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடம் என்னத்தை குறிக்கிறது என்றால், அவன் சபையிலே ஆண்டவர் கொண்டு வந்து நம்மை ஜெபிக்கிறவர்களாய் கடவுள் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களுக்கு தான் கடவுள் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிந்தை புரட்டப்பட்டது, உன்னை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார். அடுத்து நீ செய்ய வேண்டியது என்னன்னா, சபையிலே ஒரு பொறுப்பு இல்லாம இது ஒரு ஏனோதானு வந்துட்டு போற மாதிரி இருந்தா ஒரு காலம் உன்னை ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீ சபையிலே உன்னை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, ஹல்லேலூயா, யாக்கோபு அவர் காலை பிடிச்சு கொண்டு கெஞ்சினார், அழுது மன்றாடினார். அவன் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கடவுள் அந்த யாக்கோபு என்கிற பேரை அவனுக்கு எடுத்துட்டு இஸ்ரவேல் என்கிற ஒரு பேரை வச்சு அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா, யாக்கோபு ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தான். உன் வாழ்க்கையில ஜெபம் இருக்குதா? ஹல்லேலூயா. இப்படி இங்கிருந்து சபையில போன உடனே அப்படி சுகமா போய் அப்படி வீட்டில் தங்கி, ஹல்லேலூயா, அப்படியே சுகமா அப்படியே பைய சாப்பிட்டு, ஹல்லேலூயா, போயிட்டு வரேன் பாப்பா டாட்டான்னு சொல்ற மாதிரி உன் வாழ்க்கை அப்படியே மெதுவா அப்படியே இருக்குதா? ஹல்லேலூயா. இல்லைன்னா நீ போராடி ஜெபிக்கிறியா? ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறியா? ஹல்லேலூயா. ஜெப ஜீவியம் உன் வாழ்க்கையில இருக்குதா? ஜெபம் இல்லாட்டா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. ஆமென். நீ தேவனோடு நீ பேசினா தான் உனக்கு கிடைக்கும். ஆமென். தேவனோடு பேசாவிட்டா உனக்கு யார் கொடுப்பா? அழுகிற புள்ளதா பால் குடிக்கும் சொல்லுவாங்க. நீ அழுக ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை பார்த்து அழுது ஜெபம் பண்ணு. பாருங்க, யாக்கோபுக்கு 4 பரிவாரங்களோடு பெரிய ஆமென் ஸ்தோத்திர ஆசீர்வாதம் போய்கிட்டு இருக்குது. யாக்கோபுக்கு மனைவிகளுக்கு குறை கிடையாது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனா இவன் ஏன் இப்படி அழுது ஜெபிக்கணும்? ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆத்த கடக்க விட்டுட்டு அவன் ஒரு தாளா உட்கார்ந்து ஆண்டவரோடு தேவ தூதனோடு போராடுகிறான். அவன் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சுகிறான், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். ஓசியா சொல்றான், ஓசியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவன் தன் பலத்தினால் தேவனோட போராடினான். ஹல்லேலூயா. அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். சில பேருக்கு அழுகையே வராது. ஏன்? பீரவை திறந்தா ஒரு 500 ரூபாய் கட்டு இருக்குது, அது முடிஞ்சதான் அழுகை வரும். ஹல்லேலூயா.
பேங்க்கு போனோன்னா பேங்க்கில் கொஞ்சம் அக்கௌண்ட் இருக்குது. அதெல்லாம் குறைஞ்சி போனால் தான் அழுக வரும். அல்லேலூயா. சில பேர் காசு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அல்லேலூயா. ஐயோ காசு இல்லையே அல்லேலூயா. காசு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, முகமெல்லாம் ரொம்ப சந்தோஷமாய. கொஞ்சம் காசு இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. 4 பரிவாரங்கள். யாக்கோபு ஏசாவுக்கு அனுப்பின காணிக்கைய இப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1.5 கோடியா 2 கோடியா. ஏசாவுக்கு காணிக்கை அனுப்பினால யாக்கோபு எத்தனை ஒட்டகம், எத்தனை குதிரை, எத்தனை பால் குடிக்கிற மாடு, இதெல்லாம் கணக்கு போட்டு இப்ப ஒரு ஆள் பார்த்தார் பாருங்க, 1.5 கோடிக்கு மேலையா. அல்லேலூயா. அவ்வளவு 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 அண்ணனுக்கு சும்மா அனுப்பி இருக்கிறான். இவன்ட்ட எவ்வளவு இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆனா அழுதுறான், கெஞ்சி கேட்கிறான், போராடுகிறான். அல்லேலூயா. ஆமென். அழுது அவரை நோக்கி கெஞ்சினார். சில பேருக்கு அழுகையே வரமானுக்குது. ஏன்? அக்கௌண்ட்ல நிறைய இருக்கிறதாலதான் எனக்கு அழுகை நிச்சயமானுக்குது, வரமானுக்குது. அக்கௌண்ட்ல 0 பாயிண்ட் காமிச்சா அழுகை எனக்கு வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. வீட்டுக்கு போயிருக்கார், கடலுக்கு போயிருக்காரு வீட்டுக்காரரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. 2 டன்னு பாறை, அழுக வராது. அல்லேலூயா. கஷ்டமா வந்து அழுகு. அல்லேலூயா. அதனால என்னதான் வந்தால் என்ன, 2 டன் பாறை வந்தாத்தான் என்ன, 3 டன் சீலா வந்தாத்தான் என்ன, நான் அழுது ஜெபிக்கிறது என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். அல்லேலூயா. அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவனா இருந்ததுனாலதான் யாக்கோப கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க அழுது ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமென். அழுக வருமா? சுட்டு போட்டாலும் அழுக வராது. அல்லேலூயா. இப்பவே அழுக வரலையே, என்னமோ தந்தார்னா எப்படி அழுக வரும்? அல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் அழுது ஜெபிக்கிறவங்களா மாறணும். சபையில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறது ஒரு ஜெப ஜீவியம், போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியம் நம்மள வாழ்க்கையில இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பலத்தினால் தேவனோட போராடினான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17, 18. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். ஆமென். ஜெபத்தை கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்கணும்னா நம்ம நீதியா வாழணும். அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதியா வாழ்ந்துதான் ஜெபம் பண்ணாதான் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அதனால நான் நீதியா வாழல, ஜெபிக்க மாட்டேன்னு நிப்பாட்டிட்டீங்கன்னா நீ நீதியை மாற முடியாது. நீதியா இல்லைனாலும் ஜெபத்தை விடாம அவர்கிட்ட போயிட்டே இருக்கணும், அவர்கிட்ட நெருங்கி வரணும். ஏசப்பா, உம்முடைய முகத்தை நோக்கி பாக்குறப்பா, என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை தாங்க. அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாயிருந்தும், எலியாவுக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, வீடு இல்லை, ஒரு 2 சென்ட் இடம் கூட கிடையாது. அல்லேலூயா. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தது. அல்லேலூயா. கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா, ஆமென், 1 ரூபாய்க்கு இட்லி விற்பாங்களாம். இப்பவும் 1 ரூபாய்க்கு தான் வித்திக்கிட்டு இருக்காங்களாம். அல்லேலூயா. இந்த பாட்டி அம்மாவுக்கு 1 சென்ட் இடம் கூட சொந்தமாக கிடையாதான். அந்த பாட்டி பேர் என்ன தெரியுமா? 1 ரூபாய் இட்லி. இப்போ ஒரு அமைச்சர் அந்த அம்மாவை பார்த்து, முன்னாள் அமைச்சர், அந்த அம்மாவுக்கு 2 சென்ட் இடம், ஆமென், இந்த அம்மா பேரில் பத்திரம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. 2 சென்ட் இடம், இட்லி கடை வைக்க. முதல்ல தெருவில் தான் வச்சுருந்தாங்க. 1 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு விற்கிறாங்களா கோயம்புத்தூர்ல. சிட்டியில் 1 சென்ட் எவ்வளோ கிடைக்கும்?
40 லட்சம் 50 லட்சம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2 சென்ட் இடத்த அந்த அம்மா பேரில் பட்டா போட்டு ஒரு மந்திரி, முன்னாள் மந்திரி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எலியாவுக்கு 1 சென்ட் இடம் கூட கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிறது. நம்ம சொல்றோம் 5 சென்ட் இடம் வச்சிருக்கோம், 10 சென்ட் இடம் வச்சிருக்கோம், வீடு வச்சிருக்கோம், புருஷன் புள்ள எல்லாமே இருக்குது, சோறு சாப்பிட்றதுக்கு பானை இருக்குது, பொங்குறதுக்கு எல்லாமே சட்டிலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம நினைச்சிருக்கோம் பாடு தாங்க முடியலையே, அல்லேலூயா, துன்பம் தாங்க முடியலையே, பாடு தாங்க முடியலையே சொல்றோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் ஆமென் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். சில பேர் சொல்லுவாங்க ஆமென் அவங்களுக்கு என்ன, அவங்க கருத்தா ஜெபம் பண்ண வேண்டியதான், எல்லாமே இருக்கு, ஆமென் நிறைய பணம் இருக்குது, கருத்தா ஜெபம் பண்ண வேண்டியதான் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது எலியாவுக்கு, நான் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். மழை திரும்ப பேஞ்சது, திரும்ப பலன் வந்தது. அல்லேலூயா. மழை பெஞ்சது பூமியின் மேல், ஆமென் மழை பெஞ்சது, அப்புறம் பலனும் வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு அந்த வசனத்தில். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணா மழை வருது, ஜெபம் பண்ணா மழை நிக்குது. அல்லேலூயா. யார் விட்டு மழை? மழை யார் விட்டு? நம்ம அப்பாவுடைய மழை. அல்லேலூயா. ஆமென். 2 கழுதைக்கு கல்யாணம் முடிச்சாலும் மழை வராதையா, 2 தவளைக்கு கல்யாணம் முடிச்சாலும் என்ன செய்யாது, மழை வராது. ஆண்டவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணினா மழை வரும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு ராமேஸ்வர தீவுல மழை வேணும்? அல்லேலூயா. சில பேர் கை தூக்க மாட்டேங்கிறீங்க உங்க வீட்டு. எத்தனை பேருக்கு மழை வேணும்? கையை தூக்காமப்பா. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் மழையை அனுப்புவாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. ஏன்னா நம்ம அப்பா தான் மழையை கையில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்து கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை வந்தது, அடுத்து பலனும் வந்தது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, பெனியேல் என்றால் போராடி ஜெபிக்கிற ஒரு இடம், கடவுளுடைய பாதத்தை பிடிச்சு ஜெபிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில் 5 நாள் உபவாசம் பண்ணலாமா? அல்லேலூயா. 5 நாள் உபவாச ஜெபம். ஆமென். 72 மணி நேரம். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆமென். நம்ம சபையில் 2 நேரம் 5 மணி நேரம் இரவும் பகலும் நடந்திருக்கிறது. நம்ம வாலிய பெண் பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணாங்க பாருங்க, மைக்கை பிடிச்சி என்ன மாதிரி ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. அந்த ஜெப விண்ணப்ப பேப்பர்லாம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆக நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு மணி நேரம் ரொட்டீனா ஜெபம் பண்ண 5 மணி நேரம் அது மாதிரி 2 ஜெபம் நடந்திருக்கிறது. இந்த நான் நாலு மாடியிலேருந்து வந்தாங்களே அந்த குழு, அவங்கள்ட்ட சொன்னேன் எங்கள் சபையில் இப்படி ஜெபம் நடந்துச்சு. அப்படியா? ஆமாம். இரவும் பகலுமா? ஆமாம். ஆம்பளை பேர் ஆப்பனே கிடையாது, மைக்கு ஓடிட்டே இருந்துச்சு. அப்படியா? சரியான ஜெபம் பாஸ்டர், நீங்கள் எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் வர்றோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்ரா. நாங்களும் அப்படி விடாமல் ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம், நீங்கள் ஜெபத்தை வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி விட போராட்ட ஜெபம் தான் சபையில நடக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. அடுத்து ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1 அவன் வாசிப்ப 7 வரை வேகமா வாசிங்க, முடிக்க போகிறான். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு
பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஏல் பெத்தேல் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்ரா, அந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னா ஸ்தோத்ரா, ஒரு ஜீவியத்துல வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பை யாக்கோபு உண்டு பண்ணுகிறான். இப்ப இதுக்கு முன்ன அவனுடைய மகள் தீனாள் அவள் தேசத்தை போய் சுத்தி பார்க்க போறோன்னு போனதுனால அந்த நாட்டு ராஜாவுடைய மகன் இவளை கூட்டிட்டு போய் அவளோட பாவம் பண்ணிட்டான். அப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவனுடைய பிள்ளைகள் லேவி சிமியோன் 2 பேரும் ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அவங்களெல்லாம் விருத்த சேதனை பண்ணி இருக்கிற காலத்துல, அதாவது பொண்ணை தாரன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நாங்க பொண்ணை தர்றதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் விருத்த சேதனை பண்ணணும்னு சொல்றாங்க. ஆகவே இந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்காகவே யாக்கோபு மகளை, லேயால் பெத்த மகளை கல்யாணம் முடிக்கிறதுக்காகவே அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்களும் விருத்த சேதனை பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு 2 நாளோ 3 நாளோ அது வலி எடுத்து வேதனையில கிடக்கும் போது இந்த லேவியும் சிமியோனும் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அங்க வழியில கிடந்த எல்லா ஆண்களையும் வெட்டி கொண்டு போட்டாங்க. கொண்டு போட்டுட்டு அங்க இருக்கிற பெண்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும், ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துட்டாங்க. அவன் அப்படி வரும்போது தான் அவன் இங்கே ஸ்தோத்ரா ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றான். அவன் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு ஊரையே அழிச்சிருக்கிறாங்க, பெரிய பாவம் பண்ணி இருக்கிறாங்க, தன்னுடைய மகளும் தீட்டுப்பட்டு போய்விட்டாள். ஆக கடவுள் யாக்கோவுக்கு தரிசனமாகி, நீ அந்த பெத்தேலுக்கு போய் உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார், அப்பொழுது அவர்கள் நாம் எழுந்து 4ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரா. இந்த யாக்கோபு 2ஆம் வசனத்தில் சொல்றான், அவன் உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்றான். ஹல்லேலூயா. ஆக இந்த இடத்துல அவன் சொல்றதே, விக்கிரகங்களை நீங்க வச்சிருக்காதியே, அதை எடுத்துட்டு வாங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க குளிச்சு பரிசுத்தமாகுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, விக்கிரகங்களோடு சேர்ந்து காதணிகள், அதாவது காத்துல ஓடுறது, கழுத்துல ஒரு மூக்குல ஒரு எல்லாத்தையும் கலட்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். விக்கிரகத்தோடு சேர்ந்து ஹல்லேலூயா காதணிகளையும் கடகங்களையும் கொடுத்து அதை கொண்டு போய் கருவாளி மரத்தின் கீழே யாக்கோபு புதைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு ஒன்று நினைக்கிறான், என் பிள்ளைகளுக்குள்ளே இந்த விக்கிரகம் இருக்கிறது. அவன் கேட்கல காதணிகள கழட்டித்தாங்கன்னு சொல்லி, ஆனா அவன் கேட்டது விக்கிரகத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, உங்க ட்ரெஸ்ஸை நீங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துங்க, பரிசுத்தமா ஆகுங்கன்னு சொல்றான். ஆனா மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நகைகளையும் கழட்டி விக்கிரகத்தோடு கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் கருவாளி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். ஆக இது எதை குறிக்கிறது என்றால், நீ சபையிலே சேர்ந்த பின்பு உனக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரா. சபைக்கு வந்த உடனே மேக்கப் அதிகமாயிருச்சே, இது ராங்கு. அவன் திஸ் இஸ் ராங். ஹல்லேலூயா, இது ராங்கு. அவன் இது ஆண்டவர் பெத்தேலுக்குள்ள கொண்டு வந்து கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து விக்கிரகத்தோடு சேர்த்து கடகங்களையும் நகைகளையும் கொடுத்துக்கிறார். அதை கொண்டு போய் கர்வாலி மரத்திலே அவர் பிதைச்சு போடுறார். ஏன்? சபைக்குள்ள வரும் பொழுது தன்னை பரிசுத்தமாகணும், என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நான் ஒரு பரிசுத்த ஜீவியை செய்யணும் அப்படி என்று ஒரு எண்ணம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு அவன் நிறுவத்துல சொல்றான், இந்த மாதிரி வெளியான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் இருதயத்துல உண்டாகிற அந்த தாழ்மை, அந்த நாணம், அல்லேலூயா, அந்த பரிசுத்தம்,
அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அழகா மாறட்டும்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. வெளியரங்கமான அழகல்ல, இருதயத்தில் உண்டாகிற குணமே உங்களுக்கு அழகா மாறட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்ரா, ஆமென், நிறைய பேர் ஆராதனை நடத்துறாங்க. ஆமென், ஸ்தோத்ரா. அந்த ஆராதனையில பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்குது. சில சகோதரிகள், ஆமென், நம்ம சபையிலே ஒரு ஆள் இப்படி வந்துட்டு போயிருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்ரா. ஆமென். ஒரு அம்மா, சிபிஎம்ல உள்ள ஒரு அம்மா, அந்த அம்மா வெள்ளை சேலையை போட்டு, முக்காடை போட்டு, இப்படி கமுக்கட்டுக்குள்ள இப்படி சேலையை வச்சுக்கிட்டு சபையில இருந்து ஆராதனை நடத்துறிய, அசிங்கமா இல்லை? சினிமாக்கார மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு, அது சினிமாவில் போய் சேருவேன், சபையை பாலாக்குற. பொம்பளைகள் இன்னைக்கு ஆராதனை நடத்துறாங்களா? லிப்டிக்கை போட்டுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, அடுத்தவனுக்கு இச்சையை தூண்டுற மாதிரியாவே நீ உன்னை செவிச்சு திரியிற. ஊழியம் செய்கிறாங்களா? பாட்டு படிக்கிறாங்களா? அல்லேலூயா. அடுத்தவனுக்கு இச்சையை தூண்டுற மாதிரி முகத்துல மேக்கப் போட்டு, லிப்டி போட்டு, ஆமென், அப்படி சொல்லுது. அந்த அம்மா திட்டுது, ஒரு சிபிஎம்ல உள்ள ஒரு அம்மா. அல்லேலூயா. யாரை வெளிப்படுத்துற நீ? மைக்கை பிடிச்சிக்கிட்டு இயேசு வெளிப்படுத்துறியா, இல்லை உன்னையவே நினைச்சுக்கிட்டே இச்சையாவே அங்கே உட்காந்துருக்கிற வாலிபர்கள்லாம் நினைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு உடம்பு முகத்தை மேக்கப் பண்றியா? அப்படி கிளிக்கிறா. நல்லா லைக் கொடுத்துருது, நல்ல கிளிப்பானி. ஆமென். ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு அடுத்தவனுக்கு இச்சையை தூண்டுற மாதிரி பலிபீடத்தில் நிற்கிறேனே, இது ஊழியமா? இது அட்டூழியம். நரகத்துக்கு போயிடுவ. நான் சொல்லல, அவ சொல்ற, நரகத்துக்கு போயிடுவ பார்த்துக்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அப்படின்னு அந்த அம்மா பேசுது. இதே மாதிரி ஆட்களை கர்த்தர் எடுச்சேன்னு எழுப்பணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. இங்கே யாக்கோபு சபையில ஆண்டவருடைய சபைக்கு வந்த பின்னாடி சிலைகளையும் அந்த காதணிகளையும் ஒன்னா சேர்த்து கர்வாலி மரத்தின் கீழே பிதைக்கிறார். அல்லேலூயா. ஏல் பெத்தேல். ஏல் என்றால் கடவுள் என்பது அர்த்தம். ஏலி, ஏல் அப்படின்னா கடவுளை குறிக்கிறது. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. ஆக ஜீவியத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆக சில பேர் சபைக்கு வந்த உடனே தன்னை செவிடிப்பாங்க. சில பேர் என் ஆண்டவர் எவ்வளவு மகிமையான ஒரு தெய்வம், ஆகவே என் ஆண்டவர் இதெல்லாம் விரும்புவதில்லை, அப்படி என்று தன்னை ஆண்டவருக்கு என்று ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய ஒப்பு கொடுப்பார்கள். அல்லேலூயா. போன திறப்பினவாசி ஜெபத்தில் கூட்டமெல்லாம் முடிஞ்சு இப்படி வரும்போது கொஞ்சம் தூரத்து சொந்தம், அவங்க ஒரு ஆனால் கொஞ்சம் வயசுக்கார சகோதரி. அல்லேலூயா. அவங்கள நான் பார்த்தேன். அந்த பிள்ளை, அவளுக்கு 2-3 குழந்தை வந்திருக்க, சின்ன பிள்ளைய தான். அவள் நகை இல்லாமல் இருந்தா. அல்லேலூயா. நம்ம ஆண்டிய சகோதரியுடைய சொந்தக்காரங்க. அப்போது நான் அவள் என்னை பார்த்து சிரித்தாங்க, நானும் சிரித்தேன். நான் கேட்டேன், நீங்கள் நகை கழட்டிட்டீங்களா? நான் கழட்டிட்டேன் சொன்னாங்க. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. ஒரு கொஞ்சம் வயசுக்காரங்க. அல்லேலூயா. ஒரு குழந்தைய சின்ன பிள்ளைகள் தான் இருக்கு. ஆமீன். கொஞ்சம் வயசுலேயே. ஆனால் அவங்க குடும்பம் இந்த கத்தோலிக்க துக்கத்தில் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளை சபைக்கு வந்தவுடனே நகையெல்லாம் கழட்டிட்டான். அல்லேலூயா. ஆமீன். அப்படி நகை கழட்டி அப்படி சேலைய, அல்லேலூயா, அப்படி சுற்றி போட்டு அப்படி நிற்கிறத பார்த்தா என்ன அழகு. அல்லேலூயா. ஆமீன். சில பேர் கடுப்பாக வருது. அல்லேலூயா. அப்படி சேலையை அப்படி சுற்றி போட்டு அப்படி இந்த கையில் பைபிளோடு அப்படி நிற்கும் பொழுது பார்த்தா என்ன அழகு. அல்லேலூயா. ஜீவியத்தில் ஒரு சுத்திகரிப்பு. அல்லேலூயா. அதுதான் ஏல் பெத்தேல். கடைசியாக உங்களை வாசித்து முடிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. வாசிங்க. பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பாரிசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பாரிசிம் என்று பெயரிட்டான். அங்கே
பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள். அல்லேலூயா. போதும். பாருங்கள், இந்த இடம் பாகால் பிராசிம் அல்லேலூயா என்று பெயரிட்டார். இந்த இடம் என்ன இடத்தை குறிக்கிறது என்றால் சாத்தானை தோற்கடிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பதாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீது அவன் மனுஷர் சுட்டரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இடம் எதை குறிக்கிறது என்றால் சத்துருவை தீர முறியடிக்கிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. நான் சபையிலே நாம் இருக்கும் பொழுது நாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா சத்துருவை ஒரு ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. சாத்தானுக்கு அவன் பயந்த ஒரு வாழ்க்கை அல்ல. அப்படி நான் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடும். அல்லேலூயா. நான் இயேசுன்னு சொன்ன பேயெல்லாம் ஓடும். அப்படி ஒரு சாத்தானை எதிர்க்கிற ஒரு வாழ்க்கை, சத்துருவை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, தாவீது ஸ்தோத்திரா நான் பெலிஸ்தரை பின்தொடரலாமா என்று ஆண்டவரை கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பின்தொடர்ந்து போ, அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பே. ஆமென். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீது அவர் மனுஷரும் சுட்டெரித்து போட்டார்கள். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் அவனுடைய சத்துருக்களை தண்ணீர் உடைஞ்சு ஓடுகிறது மாதிரி ஓட பண்ணினாரா. அது ஒரு ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. அவன் இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழாத, சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. ஆவியில நிரம்பி அந்நிய வாசையில ஜெபம் பண்ணா சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. ஆனா நீ உண்மையா இருக்கணும். நீ உண்மையா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். உண்மையா நல்ல வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. சாகவே தேவ பிள்ளைகளே, ஆமென். ஸ்தோத்திரா. ஆமென். பாகால் பிராசிம் என்றால் அவை சத்துருவை ஜெயித்த ஒரு இடம். ஆமென். இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு நீங்க சில பேரை நீங்க சபையில இருக்கிறீங்கம்மா ஜெபம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? நீ சபையில இருந்தீங்கன்னா நீ ஜெபம் பண்ணினா பேய் ஓடும்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லையா? நீ சபையிலேயாம இருக்க, அவன் வந்து ஜெபம் பண்ணுமா பேத்தியாவுக்கு ஒரு மாதிரியா கிடக்குற அப்படி சொல்லுவாங்க உலகத்தில் உள்ளவங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்க? ஆமென். நீ சபையில இருந்தா ஜெபம் பண்ணா பேய் ஓடும்னு உன்னை பார்த்து அவங்க விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். அல்லேலூயா. சாத்தானை பார்த்து நீ ஓடக்கூடாது, சாத்தானை அவன் நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. அவன் பெலிஸ்தர் எப்படி ஓடினாங்களா? தண்ணீர் உடைஞ்சு ஓடுகிறது மாதிரி கர்த்தரின் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிசாசை ஜெயிக்கணும்னா இந்த சொல்லப்பட்ட எல்லா காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். சபையில் இருக்கணும், சுத்திகரிப்பு உண்டாகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். போராட்ட ஜெபம் வேணும். அப்படி போராட்ட ஜெபம் பண்ணும் பொழுது உனக்கு ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை கொடுப்பார். உன் மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கோ. நீ சாத்தானை ஜெயிக்கிற ஒரு மகளா கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா.